சென்னை வால்டாக் சாலையில் உள்ள மிகவும் பழமையான கட்டிடம் ஒன்று மழையால் திடீரென இடிந்து விழுந்தது. பாரிமுனை கொத்தவால் சாவடியை சேர்ந்த மகேந்திரகுமார் என்பவருக்கு சொந்தமான இந்த அடுக்குமாடி கட்டடம் சிறிதளவு பூமிக்குள் உள்வாங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் கட்டிடத்தின் மேல்தள கூரை இடிந்து விழுந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இந்த பழைய கட்டிடத்தில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இங்க வந்து பல பில்டிங் வந்து இதா இருக்குது, பாழடிஞ்சு போயிருக்கு. அது வந்து யாரும் சரியா பார்க்கல. இங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு பில்டிங் வந்து கீழே விழுந்துச்சு. நாங்கள் அங்கே தான் இருந்தோம். எங்கள் தங்கச்சி அங்கே தான் இப்போ இந்த கடை பில்டிங்க்கு கீழே வந்து கடையில் வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாட்டி கடை தான். இப்போ கொஞ்ச நேரம் தான் ஜஸ்ட் மிஸ்ல வந்து அவங்க தப்பிச்சு இப்போ வெளியே வந்தாங்க. 1:45 2 மணி இருக்கும். அப்படி வந்து திடீர்னு வந்து ஒரு சைடு லைட்டாக செறிஞ்சுது. செறிஞ்ச உடனே அந்த பாப்பா வந்து எங்கள் சொந்தக்கார பொண்ணு தான். உடனே வந்து அப்பாவில் வந்து உடனே ஃபுல்லாக சமைச்சு. ஆனால் இந்த நேரத்தில் வந்து யாரும் இல்லை. இது வந்து நடமாட்டம் உள்ள இடம், மக்கள் நடமாட்ட இடம் உள்ள, குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிற இடம். இதை வந்து தயவுசெய்து மாநகராட்சி காவல்துறைகள் இது வந்து தரமட்டமாக்கி யாருக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் இது கொஞ்சம் ஒத்துழைத்து எங்களுக்கு கிளீன் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். வடசென்னையில் இது போன்று மிகவும் பழமையான கட்டிடங்கள் ஏராளமாக உள்ளதாகவும் அவற்றை பெரும்பாலான உரிமையாளர்கள் சரியாக பராமரிக்காமல் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். அவ்வாறு உள்ள கட்டிடங்கள் தான் நாளடைவில் இடிந்து விழுந்து விபத்து ஏற்படுத்தி விடுவதாகவும் அவர்கள் குறை கூறினர்.